இந்த பொண்ணு கிளாஸ் ரூம்ல திடீர்னு கேமரா வச்சிருக்கிறத பாக்குறா. ஒருவேளை எக்ஸாமுக்காக ஸ்கூல்ல கேமரா வச்சிருக்கிறதா நினைக்கிறா. ஆனா பக்கத்துல இருக்கிற பொண்ணு சொல்றா இவனோட அப்பா அம்மா தான் 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வந்து இவள அவங்க கண்காணிப்புல வச்சுக்கிறதுக்காக ஸ்கூல்ல பர்மிஷன் கேட்டு கேமரா வச்சுட்டு போயிருக்கிறதா சொல்றா. சோ இவளோட அப்பா அம்மா ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்கன்னு நினைச்சு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறா. அடுத்து கிளாஸ் டீச்சர் வந்து இவ ஒளிச்சு வச்சிருக்கிற போனை கொடுக்க சொல்லி கேக்குறாரு. ஆனா இவகிட்ட எந்த போன் இல்லன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறா. இங்க நடக்கிற எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ பொய் சொல்லாம குடுன்னு கேக்குறாரு. இவ்வளவு வேற வழி இல்லாம கொடுத்துறா. இப்ப இவளை எப்ப பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் பாத்துட்டே இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்த பொண்ணு தேர்ட் ரேங்க்கு போயிடுறா. ஆனா அதுக்குமே அவங்க அப்பா அம்மா இவதான் சரியா படிக்க மாட்டேங்கிறான்னு திட்டிட்டு நைட் டைம்னு கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியில தள்ளி கதவை சத்திடுறாங்க. அந்த பொண்ணு இருட்டுல பயந்து போய் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சுதான் கதவை திறந்து விட்டுறாங்க. இந்த மாதிரி இவங்க நடந்துக்கிறதுனால மேல மேல மார்க் குறைஞ்சிட்டு தான் போகுதே தவிர அதிகம் போக மாட்டேங்குது. அப்பயும் தப்பு இவங்க மேலதான் புரிஞ்சுக்காம மார்க் ஷீட்டை பார்த்ததும் அவங்க அப்பா வந்த கோவத்துல ஸ்டேஜ்ல நிக்கிற பொண்ணு எல்லா பசங்க முன்னாடி கை நீட்டி அடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த அசிங்கத்தை தாங்கிக்க முடியாம சாயங்காலம் வீட்டுக்கு போக பயந்துகிட்டு எங்கேயோ ஓடி போயிடுறா. இவங்களும் எல்லா பக்கமும் தேடி பாக்குறாங்க. அப்ப கூட இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவன் மேல அக்கறையா இருக்கிற டீச்சருக்கு மட்டும் இவ எங்க இருக்கிறன்னு மெசேஜ் பண்ணி சொல்றா. அந்த டீச்சரும் பதறி அடிச்சுட்டு அங்க போறாரு. பார்த்தா அந்த டீச்சரை ஃபாலோ பண்ணி இவனோட அப்பா அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல இவங்களை பார்த்தது என்ன செய்யறதுன்னு தெரியாம பதட்டத்துல தண்ணிக்குள்ள குதிச்சிடுன்னு மிரட்டுறா. டீச்சர் இவளை சமாதானப்படுத்த பாக்குறாரு. ஆனா அப்ப கூட இவனோட அம்மா தைரியம் இருந்து அலசைன்னு சொல்லி திமிரா பேசுறாங்க. அதுக்குள்ள அந்த பொண்ணு கால் தவறி தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துறா. உடனே அந்த டீச்சர் தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அவன் மேல பாவம் பார்க்காம கண்ணத்துல ஒரு அளவிட்டு படிக்க முடியல உனக்கு இவ்வளவு திமிரான்னு திட்டுறாங்க. சோ இது எல்லாத்தையும் பார்த்த அந்த டீச்சர் இவளை ஸ்கூல் ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வச்சு காட்டுறதா அவங்க அப்பா அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துறாரு. கடைசியில அவரோட பாசத்துல அந்த பொண்ணு நல்லா படிச்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் தான் படிப்பை அடிச்சு வர வைக்க முடியாது, பாசத்துலதான் வர வைக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறாங்க.